ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம்க்கான சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட் வந்துருங்க. வந்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் லிங்கே அதுதான் இருக்கும். ஜென் நம்பர் 3/2024 இருக்கும். அதுல கிளிக் ஹியர் வியூ சிட்டி இன்டிமேஷன் இருக்கா, சோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். சோ இதுல கேண்டிடேட் லாகின் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணணும். சோ இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா நம்மளோட rrb.apply.government.in இருக்கு இல்லையா, சோ அதுல போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதை ஓபன் பண்ணிட்டு இதுல உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள போய் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கலாம். அப்படி பாஸ்வேர்டும் மறந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்கும். சோ இத கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் எடுத்துட்டனாலும் நீங்க செக் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டா வச்சிருப்பீங்க, சில ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ணிருப்பீங்க. சோ மிஸ் பண்ணிருக்கவங்க பாத்தீங்கன்னா rrbapply.government.in குள்ள லாகின் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துட்டு வந்து நீங்க செக் பண்ணலாம். இல்ல டைரக்டா என் கையில ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த லிங்க்குள்ள போயிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, சோ இந்த இடத்துல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல கொடுத்திருக்க அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, கேப்சா, சோ இதை வந்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த கேப்சா உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னா இங்க வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். சோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற கேப்சா வந்துடும். சோ அதை என்டர் பண்ணிட்டு இங்க லாகின் கொடுங்க. ஓகே, சோ லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து ஓபன் ஆகும். அதுல உங்களோட கம்யூனிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க ஷோ ஆகும், உங்களோட நேம் இருக்கும், ஃபாதர் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாம் நடக்குது, எந்த ஸ்டேட்ல எக்ஸாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாமோட டேட் என்ன, உங்களுக்கு எந்த ஷிப்ட்ல எக்ஸாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஸ்லிப்ல நீங்க பாத்துக்கலாம். சப்போஸ் உங்களோட நீங்க இருக்கக்கூடிய ஏரியால இருந்து ரொம்ப தூரம் உங்களுக்கு சிட்டி வந்து எக்ஸாம் சென்டர் போட்டாங்க அப்படின்னா இப்பவே நீங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது சிட்டி இன்டிமேஷன் அப்படிங்கறது ஒண்ணே ரிலீஸ் பண்றாங்க. அதனால எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறத பார்த்துட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஜேஇ எக்ஸாம் 16/12/2024 யாருக்கு அன்னைக்கு எக்ஸாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இன்னைக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து செக் பண்ண முடியும். ஓகேவா? சோ 16/12/2024. ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் எப்பவுமே 10 நாளைக்கு முன்னாடிதான் ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு 16ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான சிட்டி வந்து ஓபன் ஆகும். சப்போஸ் 17ஆம் தேதி 18ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாம் அந்த சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து என்னவாகும்னா ஓபன் ஆகும். ஓகேவா? சோ 16ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எந்த சிட்டில எக்ஸாம் நடக்கு அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். சப்போஸ் 17ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கான அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க எங்க எக்ஸாம்னு பாத்துக்கலாம். 18ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க நாளை கழிச்சு உங்களோட சிட்டி எங்க அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? ஏன்னா 17ஆம் தேதி 18ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு மேம் எனக்கு வரல, எனக்கு எந்த சிட்டில எக்ஸாம்னு தெரியல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா 16ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க இன்னைக்கு எந்த சிட்டில எக்ஸாம்ங்கிறத பாத்துக்கலாம். எப்பவுமே 10 நாளைக்கு முன்னாடிதான் எக்ஸாமோட சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ 16ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ சோ நீங்க வந்து லாகின் பண்ணி பாத்துக்கலாம். எல்லாருமே லாகின் பண்ணி பாருங்க. எக்ஸாம் சிட்டி வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி எக்ஸாம், அப்படி ஷோ ஆகலன்னா உங்களுக்கு 17, 18ல வந்து எக்ஸாம் இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஜேஇ எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தொலைஞ்சு போச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்கன்னா rrbapply.government.in இருக்கு இல்லையா, சோ இந்த வெப்சைட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்திருப்பீங்க இல்லையா, சோ இதுக்குள்ள வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, லாகின் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கோங்க. இதுல லாகின் பண்றதுக்கே பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து பாருங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க உங்களோட மொபைல் நம்பர் பிளஸ் டேட் ஆஃப் பர்த் மட்டும் என்டர் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்றதுக்கான ஒரு லிங்க் வந்து வந்துடும். இல்லைன்னா உங்களோட பாஸ்வேர்டே டைரக்டா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துடலாம். கண்டிப்பா எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பத்திரமா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் rrbapply.government.in வெப்சைட்ல இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ எக்ஸாம்ஸ் ஒவ்வொரு எக்ஸாமா வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல NTPC எக்ஸாமும் வந்துரும், குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் வந்துரும். சோ ப்ரிப்பரேஷனை நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது. சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ இப்பதான் மேம் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த சிட்டி இன்டிமேஷன் வந்து செக் பண்றதுல எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கறத செக் பண்றதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணனாலும் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.